Hi friends, welcome to Mythu's LifeStyle. நாம் இன்னைக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ட்ரையாக இல்லாமல் கிரேவியாக இருக்கிறதுனால நம்ம சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 பட்டை, 4 லவங்கம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நசுக்கி வச்சு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் எல்லாம் உரலில் இடித்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் மிக்சியில் ஒரு தடவை போட்டுட்டு சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இப்போது பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்ததும் சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கோங்க. சிக்கன் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விடுங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 விசில் விட்டுருங்க. பேனை மூடி வச்சு அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டு வேக வைங்க. சிக்கன்லாம் நல்லா வெந்ததும் 2 மிளகா கிள்ளி போட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.